வெனிசுலா மீதான இராணுவ நடவடிக்கை உட்பட தென் அமெரிக்க மற்றும் கரிபிய பிராந்திய படையலுமை மையப்படுத்தி 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிடப்பட்ட தனது பாரிய படைத்தளமான ஜருஸ்வெட் கடற்படை தளத்தை அமெரிக்கா மீண்டும் புனரமைத்து வருகிறது. கரிபியன் பிராந்தியத்திற்கு 8 போர் கப்பல்களையும் F-35 ரக போர் விமானங்களையும் அனுப்பியுள்ள அமெரிக்கா தற்போது புயர்ட்டோ ரிகோ தீவு கூட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிட்ட தனது ரூஸ்வெல்ட் கடற்படை தளத்தை மீண்டும் திறந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளங்களில் ஒன்றாக இருந்த இந்த தளம் 2004 மூடப்பட்டது. இந்த நிலையில் வெனிசுலா தலைநகருக்கு வடக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பாரிய தளம் இப்போது மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் பாரிய போக்குவரத்து விமானங்களும் போர் விமானங்களும் தரித்து நிற்கக்கூடிய வகையில் இந்த தளத்தில் புதிய நிர்மாணங்கள் இடம்பெறும் அதே வேளை இந்த தளத்தின் துறைமுக பகுதியும் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தரித்து நிற்கும் ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பனிப்போர் காலத்தில் கியூபாவை கண்காணிக்கவும் கரீபிய மற்றும் லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்தில் சோவியத் ஒன்றியத்தின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் இந்த பாரிய தளம் உருவாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.